சோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து சோத்திரம் சொல்லலாமா? சோத்திரம் ஹல்லேலூயா செலுத்தலாமா? எங்க 2-3 பேர் கூடி துதிக்கிறாங்க மத்தியில வாசம் செய்யறேன்னு சொல்லுகிற தேவன் அல்லவோ, ஒரு நம்ம மத்தியில வாசம் செய்கிற தேவனா இருக்கிற இந்த கால வேளையில நம்ம நோக்கி கூப்பிடும் பொழுது என் தேவன் நம்மளுக்காக இறங்கி வருகிற தேவனா இருக்கிற, நம் சத்தத்தை கேட்கிற தேவனா இருக்கிற, நமக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிற இந்த கால வேளையில ஓ வாய்களை திறந்து சோத்திரம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. தேவாதி தேவனே சோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே சோத்திரம் ஆண்டவரே. அற்புதத்தின் தேவனே சோத்திரம் ஆண்டவரே. ஆலோசனை கர்த்தரே சோத்திரம் ஆண்டவரே. அதிசயங்களை செய்பவரே சோத்திரம் ஆண்டவரே. எங்களை நடத்துபவரே உமக்கு சோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஆண்டவரே. ஓ ராஜாவே, இந்த இடத்தை நீங்க சுத்திகரிங்க பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உங்களோட ஆராதனை நடக்கும் ஆண்டவரே. இந்த இடத்தை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த இடத்தை நீங்க ஆண்டவரே சபா முழுசா பொறுப்படுத்திக் கொள்வீராக ராஜாவே. இந்த இடத்துல நீங்க அசைவாடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இல்லாத நாட்கள் வெறும் ஆண்டவரே. நீர் இல்லாத விடம் ஆண்டவரே, விரதம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் வாரும் ஆண்டவரே. இந்த இடத்தை நீர் நிரப்பபடி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய ஆவினால வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஓற்று நீர் தொடுவீராக, பலப்படுத்துங்க ஆண்டவரே சபா. உம் சமூகத்தில் ஆண்டவரே முழுமையா நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. அநேகர் ஆண்டவரே சபா இந்த சபை ஒரு ஆசீர்வாதமான ஒரு சபையா மாற்றுவீராக. கர்த்தாவே, நாம ஒன்றே இந்த இடத்துல மகிமை அடையும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஆமென் 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 ஹல்லேலூயா. சிஸ்டர் ஜெபிங்க சிஸ்டர். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே கொடான அப்பா, நாங்கள் இருப்பதாகாமல் இருப்பதும் சுத்தத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். எங்கே 2-3 பேர் என் நாமத்தை துதிப்பீர்களோ நான் இருப்பேன் என்று வாசிப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம். நோக்கி பார்க்கிறான், ஆனாலும் என் உள்ளத்தை யாராய் கையில தேர்மானித்திருந்தப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆரம்பம் அங்கமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருந்தாலும் எனக்கு எது காலப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. முதல் முடிவுகளை பிரசரா எங்களோடு இருக்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். பாடல்களையும் சங்கீத பாகங்களையும் தூதுவையும் ஆசீர்வதிக்கிறோம் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் வெறுமையாய் போகாதபடி அப்பா. ஸ்தோத்திரம். நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு திரும்ப பாராட்ட வேண்டாம் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா கடந்த நாள் முழுவதும் எங்கள் பணியை போல பாதுகாத்து சகோதரன் ஜீவனை அரசனத்தை ஸ்தோத்திரம். 2ஆம் மாதத்தில் 3ஆம் மாதத்தை காண சென்றேன். கொடாமடி ஸ்தோத்திரம் அப்பா. நான் எதை கேட்கிறோம் எந்த பாகம் மறக்கலாம் சகலத்தை எங்களுக்கு தேசங்களும் ஆமென். கர்த்தர் சப்தத்தை கேட்டபடிக்காக நன்றிகளை செலுத்துவோம். நன்றி நன்றி நன்றி. பிரதர் நீங்க ஜெபிங்க பிரதர். கடவுளுக்கு பிதாவே இந்த காலவெளிக்கு செபிக்கிறோம். 6 நாட்கள் கண்மணி போல பாதுகாத்த தெய்வம் இந்த நாளில் கூட 7ஆம் நாளில் துதிக்கும்படியாக ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்த ஜீவனுக்காக சுகத்துக்காக செபிக்கிறோம். ஆண்டவர் சமுத்திர காணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் உண்மை துதிக்கவும் ஆண்டவரை உங்களுக்காக பாடுவோம். ஆண்டவரை உண்மை போற்றுவோம். உண்மையை மகிழ்ந்து கடி சொல்வோம். ஆண்டவரை நாங்கள் தேவனாய்க்கு உண்மையை மனமகிழ்ச்சி சொல்லும் போது ஆண்டவரை மனமகிழ்ச்சி நாளை கத்தாவின் அப்படினால் கழித்துக் கொள்ளக்கூடாதபடி ஆண்டவரை எங்களுடைய குறைகள் பாவங்கள் குற்றங்கள் மீறல்கள் கல்வி சித்திகள் செபிக்கிறோம். இந்த நாளை ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருந்து தைரியம் திருவிழா பாதுகாத்துக்கொள்ளும். ஏற்ற நேரத்தில் ஆசீர்வாதத்தை முழு ஆசிரியத்தை பெற்றுக்கொள்கிறது செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டளை நீ வழிநடத்தி செடிக்கிறோம். ஊழியக்காரரை நடத்துங்க. தலைமை சோதனை நடத்துங்க. தலைமை சபையில் கிராம சபையில் எல்லா ஊழியர்களுக்காக ஆகியவை செடிக்கிறோம். சிறு பகுதிகளுக்காக செடிக்கிறோம். கற்று ஆசீர்வதிங்க. இந்த நாளை ஆண்டவர் விசேஷத்த நாள் ஆண்டவரை உங்களுடைய பயம் நடுக்கம் ஆண்டவர் கணத்தை கொடுக்கிறவன் பிதாவை கனப்படுத்துகிறான். சில தாவிய நாளிலே சிறியோரில் பெரியோரில் கற்றல் ஆசீர்வதிக்கிற தேவன் செல்வன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குழந்தைகளை ஆசீர்வதிங்க. காணிக்கை தசம்போகளை ஆசீர்வதிங்க. அப்புறம் மண்டலத்தை வெறுமையாக வராதபடி ஆண்டவரே ஆண்டவர் ஜீவ பலியையும் ஆவி ஆத்மா சரீரத்தையும் அது மாத்திரமல்ல ஆண்டவரை கட்டாமல் உமக்கு காணிக்கை உகந்த காணிக்கை ஜீவிக்க கட்ட பெருவு செய்யுங்க.
கட்டை துவக்கத்திலிருந்து முடிய பரிந்தும் ஆண்டவரை உடைய லிசிக்ஸ் எல்லாம் அந்த ஆண்டவரை செலுத்தும் சொல்லி எல்லாம் பாடலும் ஆண்டவரை கரும் பரலூர் ராட்சத்துக்கு எடுக்கிறோம் ஆண்டவரை ஆராதனைக்கு விரதமும் எண்ணிக்கை சர்வ ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் உத்தமமாக்குகிறோம் ஆண்டவரை பொருளாதார ஆவிகளை கட்டுகிறோம் ஆண்டவரை சுயத்தின் ஆவியை கட்டுகிறோம் பெருமையின் ஆவியங்கள் கட்டுகிறோம் ஆண்டவரை எல்லா ஆவியையும் கட்டி உருவமாக்குகிறோம் இயேசுவை மையப்படுகிறார்கள் கர்த்தர் ஆசீர்வதி பாதுகாத்துக் கொள்ள இரட்டை கொண்டை விட்டு சிந்து சுத்திரமாக்கும் பாதுகாத்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொண்டு செடிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதனை போகும்போது முன்பதாக நம்ம ஒரு கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே என்ன சுத்திகரிங்க, என்ன பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்ன முழுமையா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா என்ன அர்ப்பணிக்கிறேன் அப்பா ராஜாவே. ஆண்டவரே இந்த ஆராதனைல ஆண்டவரே என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. இந்த ஆராதனைல ஆண்டவரே கர்த்தாவே என் குடும்ப சூழ்நிலை மாறணும் ஆண்டவரே. இந்த ஆராதனைல ஆண்டவரே நான் நினைக்க முடியாத ஒரு அற்புதங்களை ஜீவிதத்தில் நடக்கணுமே நீங்க வேண்டிக் கொள்ளுங்க. நிச்சயமா இந்த ஆராதனை ஒரு அற்புதமான ஒரு ஆராதனையா இருக்கும். இங்க பாடும் யாரா இருந்தாலும் சரி, ஆனா கர்த்தர் இறங்கி வந்து உங்களோட இசைவாடும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில ஒரு வருஷம் லார்ட் ஸ்பீக் டு மீ லார்ட். இந்த ஆராதனையில நீங்க என்னோட பேசணும் என்பதற்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க இருக்கிற ஒவ்வொரு உள்ளத்துல நீங்க பேசும் ஆண்டவரே. வர தகப்பட்ட உள்ளத்துல ஆண்டவரே சபா நீங்க பேசிட்டு நீங்க பயப்படுறது சீக்கிரம் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென் ஹalleluya. இப்போ ஆராதனைக்கு நம்ம கடந்து போகலாம். நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி இந்த காலை வேளையில ஜெபிப்போமா? Thank you Jesus. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோமா? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மாறாதவர் 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 இரக்கம் உள்ளவர் மனதிற்கும் உள்ளவர். ஹalleluya. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி இந்த காலை வேளையில அப்பா நீங்க நல்லவர், வாக்கு மாறாதவர், அதிசயமானவர். ஓ நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா 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 நன்றி ராஜா. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. Hosanna hallelujah Hosanna hallelujah hallelujah Hosanna hallelujah Hosanna.
இயேசுவே நன்றி இயேசுவே மகனே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீங்க இருக்கையிலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகத்தோட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. Thank you Lord. என்னோடு சேர்ந்து கரங்களை பாடுவோமா? ஹalleluya. Thank you Lord. Thank you Jesus. Amen. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க.
சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. மாத்திரம் நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. வாழ்க்கையில நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. 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 எல்லைக்கும் வெளிச்சம் நீங்க தானே. லட்சியத்தின் தேவன் நீங்க தானே. எல்லைக்கும் வெளிச்சம் நீங்க தானே. லட்சியத்தின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே சோர்ந்து போக மாட்டேன். போவதில்லை. இயேசு எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாமே பார்க்கவில்லை. எல்லாமே எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே என் எதிர்கால வாழ்க்கை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க பட்சத்தில் ஆண்டவர் இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாக எழுதுகிறவர் யார்? இயேசு நீங்க இருக்கையிலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. 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 இந்த காலங்களில் யாரெல்லாம் சொல்ல முடியும்? நீங்க எல்லாமே பார்த்துக்க முடியும்ப்பா. நீங்க எல்லாமே பார்த்துக்க முடியும். இயேசு நீங்க இருக்கையில் நாங்கள் சொல்லி எல்லாமே கரைகளை தட்டி என்னோட கூட கரைகளை தட்டி விசுவாசத்தோட இந்த பாடல் பாடி அழைத்து செய்வோமா? சமாதானக்காரர் நீங்க தானே. சர்வ வல்லவர் நீங்க தானே. சமாதானக்காரர் நீங்க தானே. சர்வ வல்லவர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. 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 நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி வருகிறேன். நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி வருகிறேன். இன்றைக்கு நன்றி, நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி, நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நன்மைக்கு நன்றி சொல்லி வருகிறேன். இன்றைக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நன்மைக்கு நன்றி சொல்லி வருகிறேன். இன்றைக்கு நன்மையாக மாற்றுகிறேன். நன்மையாக இன்பமாக மாற்றுகிறேன். தீமைகளை நன்மையாக மாற்றுகிறேன். நன்மைகளை இன்பமாக மாற்றுகிறேன். நன்றி, நன்றி எல்லாம் நன்மைக்கு
முடியும்? என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்மைக்கு தான். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்மைக்கு தான். தீமையை கர்த்தர் நன்மையா மாத்துகிறார். ஹல்லேலூயா. துன்பங்களை இன்பமா மாத்துகிறார். நம்ம வாழ்க்கையில் எத்தனை தீமை வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் கர்த்தர் நன்மையா கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு. ஹல்லேலூயா. Thank you Jesus. என்னோட கூட நீங்க 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? Turn your Bible to 1 Peter. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 Peter chapter 4 verse 1. வாசிக்கிறீங்களா? கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால், கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டதினாலே நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். 7ஆம் வசனத்தை வாசிங்க. 1:7 வாசிங்க. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. ஆராதனை பண்ணுங்க, கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. Thank you Jesus. நடப்பதெல்லாம் நன்மைக்கு 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 நன்மைக்கு. உள்ளான மனிதனை புதுதாக்கி உடைத்து உருமாற்றி தருவேன். என் கிருபை உனக்கு போதும் என்று பலவீனத்திலே பலன் என்றீரப்பா. என்னுடைய பலவீனத்தில் உங்களுடைய பலன் பூரணமா விளங்குறதப்பா. இந்த காலங்களில நீங்கள் மெயின் மறந்து இந்த பாடலை பாடும்போது தேவனுடைய பிரசனம் இந்த காலங்களில் அளவில்லாம நம்மளை நிரப்புவதாக. Thank you Jesus. எது நடந்தாலும், யாரு துக்கப்படுத்தினாலும் பரவாயில்ல, யார் உங்களை தூஷித்தாலும் பரவாயில்ல, யார் உங்களை அனாவசியமா நினைச்சா பரவாயில்ல, நடப்பதெல்லாம் நன்மைக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு. கர்த்தர் என் தீமையை கர்த்தர் நன்மையா மாற்றுகிறார். என்னுடைய பலவீனத்துல கர்த்தர் எனக்கு பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. என்னோடு சேர்ந்து பாருங்களா? Thank you Lord. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நன்றி நன்றி. எல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு. நன்றி நன்றி. எல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு. உள்ளான மனிதனை உண்டாக்கி உடைத்து உருவாக்கி நடத்துகிறீர். உள்ளான மனிதனை உண்டாக்கி உடைத்து உருவாக்கி நடத்துகிறீர். நன்றி. எல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு. நன்றி நன்றி. எல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. என் கிருபை உனக்கு போதும் என்றீர். பலவீனத்திலே பலன் என்றீர். என் கிருபை உனக்கு போதும் என்றீர். பலவீனத்திலே பலன் என்றீர். நன்றி நன்றி. எல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு. நன்றி நன்றி. எல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. கூடுதே எல்லாம் கூடுதே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதே கூடுகிற உம்மால் கூடாதே. என் இயேசுவாலே கூடாதது. கூடுதே எல்லாம் கூடுதே.
உம்மாலே எல்லாம் உண்டு. கூடாதே ஒன்றில்லை, உம்மால் கூடாதே. விசுவாசம் போல காதலிலே கூடுதே, எல்லாம் கூடுதே. உம்மாலே எல்லாம் உண்டு. கூடாதே ஒன்றில்லை, உம்மால் கூடாதே ஒன்றில்லை. கூடுதே, எல்லாம் விசுவாசம் போல உம்மாலே எல்லாம் எல்லாம் ஏழ்ந்து நின்று கண்களை கட்டி அரிய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் ஏழ்ந்து நின்று அனைத்து செவி வந்து கூடுதே, எல்லாம் கண்களை கட்டி யோசிப்பேன். உம்மாலே எல்லாம் கூடு. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கண்மீது நடந்தீரையா, கடல் புகழ் அகற்றினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடல் புயல் அகற்றினீரே. சாஸ்தானை ஒழுக்கினீரே. சர்வ வல்லவரே, சாஸ்தானை ஒழுக்கினீரே. சர்வ வல்லவரே, கூடுவே, எல்லாம் கூடுவே. உம்மாலே எல்லாம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. ஆயிரம் ஆசர் அதிலோடு இருக்கிறவர். ஓ கூடுவே, எல்லாம் கூடுவே. உம்மாலே எல்லாம் கூடாதது. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சென்றவன் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. சென்றவன் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோகம் உம்மை கண்டு நோக்கி சென்றதையா. யோகம் உம்மை கண்டு நோக்கி சென்றதையா. கூடுவே, yes, hallelujah. உம்மாலே எல்லாம் கூடு. கூடாதே, தேவனால் வல்லாதது, தேவனால் இல்லாதது. சுகவல்லமையே, சுகவல்லமையே, சுகவல்லமை, தேவனுடைய வல்லமை. அதில் உயிரோடு எழுந்த தேவனுடைய வல்லமை. கூடாதது ஒன்றுமில்லை. கூடுவே, yes, கூடுவே. உம்மாலே எல்லாம் கூடு. கூடாதே ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. ஓ கூடுதே, எல்லாம் கூடுதே. உம்மாலே எல்லாம் உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுதே, எல்லாம் கூடுதே. உம்மாலே எல்லாம் கூடு. கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது வல்லமை. உம்மாலும் சொன்னார் போதும் பேய்கள் ஓடுதையா. உம்மாலும் சொன்னார் போதும் பேய்கள் ஓடுதையா. உம் பேரை கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உம் பேரை கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. கூடுதே, yes, உம்மாலே எல்லாம் கூடாதே. உம்மால்
கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மை உயர்த்த நடக்கும் உம்மாலே எல்லாம் சுகமாக்கிற கூடுமப்பா கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிறோம் நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிறோம் ஆராதிப்பேன் உம்மை உம்மை மனதோடு ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதோடு நம்மை நேசிக்கிறார் நம்மை நான் நேசிக்கிறதுக்காகத்தான் ஓடி வந்திருக்கிறேன் விளக்கும் கர்த்தரை நேசி. உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை சபையே இந்த காலையில் பரலோகத்தை பார்த்து சொல்லுங்க உம்மால கூடாதது ஒன்றும் இல்லை அப்பா உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தானியலை சிங்கப்பூரில் இருந்து ஆண்டவர் தப்புவிக்க முடியும் என்றார் இந்த காலவரையில ஆண்டவர் உன்னை தப்பி எந்த சிங்கப்பூரில் நீங்க விழுந்தாலும் ஆண்டவர் உன்னை பாதுகாத்து உங்களை நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார் நான் இருக்கிறவரா இருக்கிறேன் I have the do I have the do I am unchanging. I'm மாறாதவர். நான் யார் என்று என்னுடைய ஜனங்களுக்கு நிரூபிச்சு காண்பிப்பேன். எலியா ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய அக்கினிக்கு இறங்குகிறது போல இந்த காலவெளியில ஒருவருமே தேவனுடைய அபிஷேகம் ஓ நான் யார் என்று என் ஜனங்களுக்கு நிரூபிச்சு காண்பிப்பேன். Thank you, Lord. Thank you, Lord. நீ பலன் கொண்டு திறமனதோடு இரு. நீ பயப்படாதே. நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். இந்த காலவெளியிலே உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு விலக மாட்டேன், நான் உன்னோடு இருப்பேன். Hallelujah. 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 நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. Thank you, Lord. அவரை நான் நேசிக்கிறேன் அப்பா. எங்க நண்பர் கைவிட்டாலும் பெற்ற தாய் என்னை கைவிட்டாலும் எல்லாமே என்னை கைவிட்டாலும் நீங்க மாத்திரம் என்னை கைவிடாத தெய்வம். இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவன் நாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறேன் நன்மைகள் இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவன் நாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறேன் நன்மைகள்
சபையே இயேசுவே நன்றி அப்பா. உள்ளத்தோடு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். How faithful you are. How faithful you are. நீங்க எவ்வளவு உண்மையான தெய்வம் அப்பா. Unchanging God. மாறாதவர். Jesus. There is no one like you. You are sweeter than honey. We thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. எல்லா கடமையை ஆண்டவரே நன்றி செலுத்துவோம். Thank you, Lord. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Oh, hallelujah. ஆவியில நிரம்புங்க. கண்களை மூடி ஜெபம். I want everyone not to open your mouth. Everyone to close your eyes. Fill in the Spirit. Be filled in the Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Lord. Jesus, we thank you. There is no one like you. There is none like you. The greatest things in all my life, I want to serve you, Lord. I want to know you, Lord. I want to know you more and more. Jesus, there is none like you, Lord. Jesus, oh Jesus, கர்த்தர் மகிமையான விளக்குகிறார். God is filling us with your power and His presence right now. Right now. The Spirit of God is moving right now. The Spirit of God is moving right now. Oh, we thank you, Jesus. Hallelujah. 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 Our church is a worshiping church. நம்ம சபை ஒரு ஆராதனை ஒரு சபையா கர்த்தர் மாற்றுகிறார். Thank you, Lord. There is fullness of joy in the presence of God. There is fullness of joy. There is fullness of joy. உன் காயத்தை கர்த்தர் ஆற்றுகிறார். இந்த ஆராதனையில் உங்க காயத்தை ஆராதிக்க முடியாத உங்க பாதங்களை இயேசுவின் நாமத்தில் காணவரில் I break every yoke in the name of Jesus. Let the anointing of the Lord right now fill each and every one. Let them, Lord, worship you with the Spirit and in the truth. Set them free right now in the name of Jesus. ஒரு ஆவியில ஒரு விடுதலை ஆண்டவரே, சரீரத்துல ஒரு விடுதலை, மாம்சத்துல ஒரு விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலைகளில் I speak healing to them, Lord. Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. எல்லா கரைகளை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். Amen. Hallelujah. What a joy for us to be in the house of God. When we worship, really we can enjoy the presence of God. A worshiping church is a joyful church. Amen. A worshiping church is a joyful church. Whenever we worship, we enjoy the presence of God. Amen. யாரெல்லாம் தேவ பிரசன்னத்தை இந்த காலையில உணர்ந்தீங்க? யாரெல்லாம் உணர்ந்தீங்க? ஆண்டவரே, இந்த பாடல் பாடும்போது
கூடுமே possible. It's possible. Everything is possible for you, Lord. There's nothing is impossible. Everything is possible. Everything is possible. சொல்லுங்க, ஆண்டவரே உம்மால கூடாதது ஒன்றுமில்லை அப்பா, எல்லாமே உம்மால கூடும் ஆண்டவரே. Everything is possible for you. Everything is possible for you. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Oh, thank you, Lord. Hallelujah. Can you turn your Bible to Acts chapter 5 verse 3? Can someone read it? Acts chapter 3. Acts chapter 5 verse 3. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? Hallelujah. But Peter said, Anania, நீங்க பொய் சொல்லுவதற்கு என்ன? ஆண்டவருக்கு முன்பாக ஆராதனை டைம்ல அப்ப உண்மையா எப்படி இருக்கணுமா? உண்மையா இருக்கணும். நம்ம உண்மையா இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை அளவு இல்லாம ஆசீர்வதிப்பார். உண்மையா நம்ம பொய் சொல்வதற்கு நம்மளுக்கு என்ன லாபம்? உலக பிரகாரமான காரியத்துக்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு நேரம் இருக்குது. நேரம் இல்லைன்னு ஒரு அம்மா, நான் பஸ்ல டிராவல் பண்ண வர ஒரு அம்மா ஹேண்டிகேப்ட் லேடி who was 65 years old. பஸ்ல எல்லா சீட்டும் ஃபுல்லா ஆயிடுச்சு. அந்த அம்மா பஸ் ஏறினாங்க. அந்த அம்மா 2 மணி நேரம் நின்றுனே வந்தாங்க. ஒருத்தரும் பார்த்தா அந்த அம்மாக்கு நீங்க உட்கார மாதிரி இடம் கொடுக்கல. அந்த மாதிரி எத்தனை பேர் இடம் இல்லாத ட்ரெயின்லயோ பஸ்ல நான் நின்று போய்க்கிறீங்க? சொல்லுங்க, கையை தூக்குங்க. நான் நின்று இடம் இல்லாத நின்று போய்க்கிறேன். ரேஷன் கடைக்கு போய்கிறாரு, போறோம். நீ உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுக்குது, ரொம்ப கால் வலி ஆயிடுக்குது, நீ முன்ன வந்து ஃபைன் போடுவீங்க சொல்றாங்களா? சொல்லுங்க. நேற்று வெயில்ல ஒரு அம்மா அப்படியே வயசாளுங்க, அவங்க கொடுக்குற ஒரு கொஞ்சம் அரிசிக்கு வெயில கியூல அந்த அம்மா நின்றுக்கிறாங்க. மாமா, உனக்கு ரொம்ப வயசாயிட்டு, நீ சீனியர் சிட்டிசன், முன்னாடியே வந்து வாங்கிக்கன்னு சொல்றாங்களா? சொல்லுங்க, வாங்கி தந்து சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் உலகத்தையே படைச்சவர், நம்மளோட இருக்கிறார், நம்மளை உயிரோட வைத்திருக்கிறார், நலத்தோட வைத்து. உயிரே போனாலும் வர்ஷிப் டைம்ல உலகம் அவருக்கு தான். நீங்க ஆராதித்துக் கொண்டு இருக்கும் போது தேவனுடைய வல்லமை உங்களுக்கு தொடும்போது 100% நீங்க பலவீனத்தோடு வரும்போது நீங்க பலவீனத்தோடு போக மாட்டீங்க, சுகத்தோடு தான் நீங்க போடுங்க. கையை தட்டி நல்லா ஆராதனை பண்ணுங்க. கையை தட்டுறதுக்கு தப்பு கிடையாது. எல்லாம் தப்புங்களா? ஏன் தட்ட மாட்டேங்கிறீங்க? வெக்கப்படுறீங்களா? ஏன் பாட மாட்டேங்கிறீங்க? யாருக்காக பாடுகிறோம்? யாருக்காக தட்டுகிறோம்? யாருக்காக சபைக்கு வருகிறோம்? எதற்காக வருகிறோம்? ஒரே ஒரு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகத்தான். என் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனை
எந்த ஸ்தானத்திலும் இருந்து நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன் சொன்னால ஆசீர்வதிப்பா. என் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது நான் இறங்கி வந்து உன்னை என்ன பண்ணுவேன்? நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆசீர்வதிப்பேன். அதனால நீங்க நல்ல கையை தட்டி நல்லா இந்த பாடலை பாட போகிறோம். அல்லேலூயா. எல்லாமே கையை தட்டி ஒரு மனத்தோட இந்த பாடல் பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள நம்ம கடந்து போவோம். அல்லேலூயா. Thank you Jesus. அல்லேலூயா. பாடுவோமா? கூடுமே எல்லாம் கூடுமே பாடை எல்லாம் கூடாதது I request everyone to stand for a moment. Turn your Bible to Sangidam 34th அதிகாரம். Turn your Bible to Psalms 34. I request Selvakumar brother to come forward and read. I request everyone to stand for a moment. Turn your Bible to Psalms 34 and verse number 1 to 22. சங்கீத பகுதி சாம்ஸ் 34 சங்கீதம் 34 மாறி மாறி வாசிப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விளக்கி காத்துக்கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு
அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகளின் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். தீமை துன்மார்க்கனை கொல்லும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரர்களின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. கர்த்தர் கொடுத்த சங்கீத ஸ்தோத்திரம். அல்லேலூயா. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Amen. Thank you, Jesus. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இன்மைட்டுமா கிருபையா நம்மை பாதுகாத்து வந்தார். Amen. Yesterday we had a wonderful fasting prayer. நேற்று சாட்டர்டேஸ்ல நேற்று உபவாச ஜெபம் இருந்தது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் புதுசா சாட்டர்டேஸ்ல யாரெல்லாம் ஃப்ரீயா இருக்கிறீங்க, வீட்டில் இருக்கிறீங்க, சாட்டர்டேஸ்ல நீங்க வேலைக்கு போகாத சாட்டர்டேஸ்ல ஃப்ரீயா இருக்கிறீங்க, யாருக்குறது எனக்கு ஸ்கூல் இல்லை, எனக்கு வேலை இல்லை, நான் வீட்டில் தான் சும்மா இருக்கிறேன்ட்டு சொல்றவங்க யாரா இருக்கிறீங்க? இல்லை எனக்கு வீட்டில் ரொம்ப வேலையா இருக்குது, எனக்கு ஆஃபீஸ்ல வேலையா இருக்குதுன்னு சொல்றவங்க மாத்திரம் நான் சாட்டர்டேஸ்ல ஃப்ரீயா இருக்கிறேன்ட்டு எத்தனை பேர் இருக்கிறீங்க சாட்டர்டேல? ஓகே, நீங்க சாட்டர்டேஸ்ல ஃப்ரீயா இருந்தீங்கன்னாக்கா தயவுசெய்து உபவாச ஜெபத்துக்கு வாங்க. This year, how much time that you are spending with the Lord, how much priority you are giving to the Lord, so much you can see the blessing of the Lord. எவனுக்கு எவ்வளோ கடவுளை இந்த ஆண்டு நம்ம தேடுகிறோமோ அவளுக்கு அவள் கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு? எனக்கு ஜெபம் ஆனா எனக்கு வாரத்துல ஒரு நாள் சண்டே சர்வீஸ் வந்தா போதும், நான் சனிக்கிழமை வீட்டில் கூட இருக்கிறேன், வீட்டு வேலையா நான் பார்த்துக்கிறேன், என்னால வர முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா அது ரொம்ப இஷ்டம். ஆனா எனக்கு ஆண்டவருக்கு நான் ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒருவேளை சாப்பாடு நான் சாப்பிடாம நான் தேவ ஆலயத்துக்கு வந்து நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு என்னை ஆசீர்வதிப்பார் என்று நீங்க விசுவாசித்தால் யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். இந்த இடத்துல நல்லா ஜெபிக்கிறோம். பல சபைக்கு போறவங்க சனிக்கிழமை வராங்க, ஜெபம் முடிச்சுட்டு யாரும் வீணா அம்பதே கிடையாது. அதுக்கு தேவையான அளவுக்கு கர்த்தர் ஒரு ஆட்களை கொடுத்திருக்கிறார். நல்ல பிரதர் மோகன் பிரதர், நான் சொல்லவே இல்லை, நல்ல அருமையான ஒரு டீ போட்டுன்னு வர அவர் கொடுக்குற ஒரு பண்ணு பாதி வயிறு உங்களுக்கு ரொம்ப உபாச ஜெபம் முடிச்சுட்டு போய் சொல்றியா, கை கூட தட்ட மாட்டேங்கிறீங்க. நல்லா வாரம் உபாச ஜெபம் முடிச்ச உடனே கர்த்தர் வந்து யாருன்னா ஒருத்தர் எழுப்புறாருல்ல சபையில கொடுக்கறதுக்கு தேவையை சந்திக்கிறதுக்கு, யாருன்னா ஒருத்தர் கர்த்தரை வைக்கிறார்ல, அவருடைய சபை இல்ல இது, அவருடைய ஊழியம் இல்ல. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா யாரு கென பண்றாங்களோ கென பண்ணலையோ உன்னை கெனப்படுத்துவது யார் தெரியுங்களா? சொல்லுங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா யார் கெனப்படுத்துறது? பிதா உன்னை கெனப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு நீங்க இதெல்லாம் செய்யுங்க. ஒண்ணுமில்லாத நேரத்துல ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. இதுதான் இதைத்தான வைத்து பிழைப்பேன். ஆனா இது இல்ல, இது திருந்துச்சுனாக்கா நெக்ஸ்ட் வேலை நாங்க என்ன பண்ணுவோம், மறித்து போயிடுவோம்னு நினைத்தா அந்த நேரத்துல ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு வீட்டுக்குள்ள போன வாச, ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் ஒரு வீட்டு குறையில்லாம நிரம்பத்தக்கத அளவுக்கு மீண்டுமா சாப்போண்டு வாயில வரல, மீண்டுமா நான் பிழைப்பேன், எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கர்த்தர் ஒரு விதவி வீட்டுல அற்புதம் செய்ய முடியும் என்றார்.
உன் குடும்பத்துல குறையில்லாம இந்த ஆண்டு கர்த்தரால நடத்த முடியும். யாரெல்லாம் நம்புறீங்க? யாரெல்லாம் நம்புறீங்க? ஆண்டவருக்கு நின்று நீங்க செய்யும் போது பாஸ்டர் கனப்படுத்துறாரோ கனப்படுத்துறியோ, சர்ச்சை விசுவாசிக்க கனப்படுத்துறாங்களோ கனப்படுத்துறியோ, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார், ஒருவன் என்னுடைய ராஜ்யத்தை கட்டினார், உன்னை கனப்படுத்துவது ஆண்டவர் தான். Hallelujah. Today I want to preach about one another. Hallelujah. Turn your Bible to Galatians chapter 5 verse number 13. Galatia, turn your Bible to Galatians chapter 5 verse number 13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். அன்பினாலே. Today I am going to preach about one another. அன்பினாலே ஒருவருக்கு நீங்க என்ன பண்ணுங்க? ஊழியம் செய்யுங்க. நீங்க எதை செய்தாலும் whatever you do, you should do in love. அன்பினாலே நீங்க எதை செய்தாலும், சபையில ஒரு காரியம் கொஞ்சம் அழுக்காகுதா, நீங்க அழுக்காகுது சபை பாக்குறீங்களா, கொஞ்சம் டஸ்ட் ஆகுதா, நான் சொல்லக்கூடாது. சொன்னாதான் செய்யறவன் வேலைக்காரன், ஆனா சொல்லாத செய்கிறவன் is a faithful person. அன்பினால நீங்க என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. ஊழியம் செய்யுங்க. உணர்வு அது வாசிக்கிறது மீண்டும் அல்ல. நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் மாம்சத்துக்கு ஏதுவாக நீங்க செய்யாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம். அன்பினாலே ஒவ்வொருத்தருக்கும் ஊழியம் செய்யும். ஊழியம் செய்யுங்க. ஒருத்தர் கீழே விழுந்தாங்கன்னா அன்பினால தூக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் அன்பினால மாறாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அதே அதிகாரத்துல 6ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒரு பாரத்தை ஒருவருத்தரும் சுமந்து, இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். யாருடைய பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றணும் தெரியுங்களா? கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றணும். எப்படி தெரியுங்களா? ஒருவருத்தரும் பாரத்தை. நான் டீச்சர்ஸ் ஐயா பார்த்துக்கிறேன். யாரோ ஒரு மனுஷன் எனக்கு கால் ஒடுக்கிட்டு இருக்குது, ஒரு லெட்டர் எழுதும் போது அந்த லெட்டர் வாசிக்கும் போது அந்த லெட்டர் எல்லாம் ஒருத்தர் ஒரு வியாதியில இருக்கிற ஒரு கஷ்டத்துல இருக்கிறன்ட்டு லெட்டர் எழுதி அவருக்கு போஸ்ட் பண்ணாங்க. அந்த லெட்டர் அவரை வாசிக்கும் போது அவர் அப்படியே கண்ணீரை விட்டு, தெரியாத மனுஷன், பார்க்காத ஒரு மனுஷன் ஒரு விண்ணப்பத்தை, ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் சொன்ன உடனே, ஒரு லெட்டர் எழுதி போட்டவனே தானா அழுந்து அந்த மகனுக்கோசரம் ஜெபம் பண்ணிக்கிறது நான் பார்த்துக்கிறேன். நம்ம சபையில வேதம் நம்ம சொல்லுகிறது. வாசிக்கிறது அந்த அதிகாரம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒவ்வொரு பாரத்தை ஒருவருத்தர் பாரத்தை சுமந்து, கிறிஸ்துவனுடைய பிரமாணம். இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி தெரியுங்களா இருக்குது?
என் பாரமே எனக்கு பெருசாகுது, உன் பாரத்தை நான் எங்க சுமக்குது? ஒவ்வொரு பாரத்தை நீ சுமந்து சபை முடிச்சுட்டு கேளுங்க, நல்லா இருக்கிறீங்களா? ஏன் போன வாரம் சபைக்கு வரல? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஜபமா? எங்களுக்கு உடம்பு சரியில்லையா? அவங்களுக்கு ஜபம் பண்றோம் பிரதர். I will pray for you. ஏன் போன வாரம் வரல? மொபைல்ல ஒரு டைம் ரீசார்ஜ் பண்ணா இது அன்லிமிட்டட் கால் ஆயிடுச்சு. பண்ண முடியல. எவ்வளோ காரியம் பேசுறோம். ஆனா ஒருத்தருக்கு சபைக்கு வரலனாக்கா ஒரு பாரங்களை நம்ம சுமந்து நம்ம என்ன பண்ணலாம்? வாசிக்கிறது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒவ்வொரு பாரத்தை ஒருவரும் சுமந்து கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்துவுடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. நான் யாருடைய சித்தத்தை நிறைவேற்றணும்? ஆண்டவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த பூமியில என்னை வைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவன் நான். நான் இஷ்டம் போல ஓடுவதில்லை, என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறவர் அவர். ஒவ்வொரு பாரங்களை ஒவ்வொருத்தரும் பாரங்களை நீங்க என்ன பண்ணும்? நம்ம சபையில என்ன பண்ணும்? யாரெல்லாம் நம்ம சபை விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்றீங்க? உண்மையா சொல்லுங்க. நம்ம சபைக்கு வர ஒரு ஆத்மாக்காக நான் பேர் சொல்லி நான் ஜெபம் பண்றேன். நம்ம சபையில எத்தனை பேர் இருக்கிறீங்க? கையை தூக்குங்க பார்க்கலாம். நான் ஜெபம் பண்றேன். சபைக்கு வருகிற ஒரு பேரை சொல்லி நான் ஜெபம் பண்றேன். பிரதர், நம்ம சபைக்கு வர ஆத்மாக்காக ஒவ்வொரு பேரை சொல்லி நீ ஜெபம் பண்ணனாக்கா நீ ஒரு பாரத்தை எப்படி சுமக்க முடியும்? நம்ம ஒரு குடும்பமாச்சு. We are in the one family. In the one family there is no unity. ஒரு குடும்பத்துல ஒரு சபையில ஒரு மனம் இல்லனாக்கா தேவன் எப்படி வாசம் செய்வார்? தேவ வாசம் செய்கிற இடம், தேவன் இறங்கி வருகிற இடம் ஒரு மனம் இருந்தாதான். If there is oneness, நான் ஒரு பிரதருக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன். நமக்கு சம்பந்தம் இல்லாத காரியம், ஆனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை. என்னால உதவி செய்ய முடியும், என்னால அவருக்கு எதனா ஒரு காரியம் செய்ய முடியும். நான் மோகன் பிரதர் ஸ்டேஷன் போயிட்டோம். I called the inspector, I spoke. என்ன போனோமா இல்லையா? அவரும் ஒரு கிறிஸ்துவ மனுஷன் தான். ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம். உனக்கு உதவி செய்ய முடியும் என்றால் நீ உதவி செய். இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. நம்ம சபைக்கோசரம் ஒரு ஆத்மாக்காக ஒரு குடும்பத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. நம்ம சபையில இருக்கிற ஒரு வாலிபன பிள்ளைகள் கெட்டு போக கூடாது, பாவத்துக்கு அடிமையா ஆகக்கூடாது. இதுதான் ஆண்டவர் சித்தத்தை செய்வதற்காகத்தான் நம்மளை வைத்திருக்கார். அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒவ்வொரு பாரங்களை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. Fulfill the will of God. Fulfill the law of God. இதை நிறைவேற்றதுக்காகத்தான் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பாரங்களை ஒருத்தர் வியாதியா இருக்கிறாரா சபையில, ஒருவேளை சாதாரண ஜெபம் பண்ணுங்க. கரெக்டுங்களா? தப்பு கிடையாது. அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணும்போது வியாதியா இருக்கிறதுக்காக ஒரு மனுஷனுக்காக நீங்க
ஜெபம் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா தேவனுடைய சுகமாக்குற வல்லமை உங்க சரீரத்துக்குள்ள பாயும். ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த வீட்டுல சொன்னாங்க, நீங்க ஜெபம் பண்ணிட்டு போனீங்க, ஆண்டவர் இன்னைக்கு எங்களை ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணீங்க, இன்னைக்கு நான் கேன்சர்ல இருந்து கர்த்தர் என்னை சுகமாக்கி இருக்கிறார். இந்த இடத்துல ஒரு பாடல் கொஞ்ச நாளைக்கு முன்பாக, நடப்பதெல்லாம் நன்மைக்கு தீமையை கர்த்தர் நன்மையா மாத்துகிறார். என் கிருபை உனக்கு போதும் என்று, பலவீனத்திலே பலன் என்று, நடப்பதெல்லாம் நன்மைக்கு கீபோர்டு வாசிக்கும் போது சண்டே சர்வீஸ்ல இந்த இடத்துல நான் வாசித்து பாடிக்கொண்டிருக்கும் போது, பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு என்னுடைய ஃப்ரெண்டு, அவனுடைய மனைவி கேன்சரால பாதிக்கப்பட்டு கீமோ தெரபிக்காக அவருடைய மனைவி போய் கொண்டிருக்கும் போது, இந்த பாடல் பாடிக்கொண்டிருக்கும் போது ஆன்லைன்ல அதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய மனிதனை கர்த்தர் பலப்படுத்தி, நடப்பதெல்லாம் நன்மைக்கு, என் கிருபை உனக்கு போதும் என்று அந்த ஆராதனையில தூரத்திலிருந்து ஆன்லைன்ல அவர் பங்கு பெறும் போது, தேவனுடைய சுகமாக்குற வல்லமை கடந்து வந்து இனிக்கும் அவனுடைய மனைவிக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்து, கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஒரு தாயா கர்த்தர் வைத்திருக்கிறார். அவரே எங்களுக்கு சொன்னார் சாட்சி. Brother, my wife was in the cancer. We are gone to Baptist hospital for chemotherapy. நீங்க ஒரு பாடல் பாடும் போது, நடப்பதெல்லாம் நன்மைக்கு தீமையை கர்த்தர் நன்மையா மாத்துகிறார் நீங்க சொல்லும் போது, எனக்குள்ள தேவனுடைய பலம் கடந்து வந்து கர்த்தர் என்னுடைய கண்ணீரை கர்த்தர் சந்தோஷமா மாற்றி இன்னைக்கு எங்க மனைவி கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என்னோட கூட வாசிங்க 1 Thessalonians. Turn your Bible to 1 Thessalonians chapter 4 verse 9. 1 Thessalonians chapter 4 verse 9. உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். தன்னுடைய சகோதரனை என்ன பண்ணக்கூடாது? வஞ்சியாமல் இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேரு வஞ்சிக்கணும்னேங்கிறாங்க. இவங்ககிட்ட போன் பண்ணா எப்படி காசு வாங்கின்னு அவங்களை ஏமாத்தலான்னு. சொந்த கிறிஸ்துவின் குடும்பத்திலே ஒரு தாய் தகப்ப ஒரு சின்ன இடத்தை வைத்து போனா, அண்ணன்காரன் தம்பிக்காரன் எப்படி இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா எடுக்க பண்ணிக்கணும்ன்றாங்க. ஒருத்தரும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? வஞ்சியாமல். This is all practical. இதுதான் கிறிஸ்துவின் வாழ்க்கையே. ஒருத்தரும் வஞ்சியாமல். சபைக்கு நல்லா போறான், நம்ம நல்லா ஜெபம் பண்றாங்க, எனக்காக ரொம்ப அவங்கள நம்பிட்டேன், நான் நம்பி அவங்க கையில காசை கொடுத்துட்டேன். இன்னைக்கு அந்த அம்மா போன் பண்ணா நாட் ரீச்சபிள் இருக்குது, போன் பண்ணா போன வெளியிருந்து இல்லைன்னா என் போனை பிளாக்ல போட்டுக்குது. இதெல்லாம் எங்க தெரியுமா நடக்குது? சபையில கிறிஸ்து ஜனங்க தான் ஏமாந்து போறாங்க. வேதம் நம்ம சொல்லுகிறது, நீ வஞ்சிக்காமல். அப்புறமா வாசிக்க, சகோதரனை வஞ்சியாமல் இருக்க வேண்டும். உங்களுடைய சகோதரனை வஞ்சியாமல் இருக்க வேண்டும். முன்னே நாங்கள் உனக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களை குறித்து கர்த்தர் நீதி சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர்
என்னைக்கு இருந்தாலும் நீதி உள்ள தேவன் நீதியை சரி கட்டுவார். நம் ஆண்டவர் நீதி உள்ள தேவன், நீதியை விரும்புகிற தேவன். இந்த காலை இந்த மதியான வேளையில இந்த நீதி உள்ள தேவன் நாம எப்படி எதிர்பார்க்கிறோம்னா நீதியா எதிர்பார்க்கிறார். வேதத்துல 1 பேதுரு 1:22 வாசிங்க. Turn your Bible to 1 Peter chapter 1 verse 22. நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் உன்னுடைய ஆத்துமாக்கள் சுத்தமாக்கி கொண்டு சுத்த இதயத்தோட ஒருவரில் ஒருவர் பாருங்க, சுத்த இதயத்தோட ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். சுத்த இதயத்தோட ஒருவருக்கு உள்ள வந்து பேசுவாங்க, வாயில வந்து பேசுவாங்க. உள்ள தான் அவங்க தான் யோசிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. பாத்துக்கிறீங்களா? ஐ ஹவ் சீன். உள்ள ஒண்ணு இருக்கும் கசப்பு, ஆனா வாயில மாத்திரம் அன்பா பேசுவாங்க. ஹாய் பிரதர், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. பிரதருக்கு பின்னாடியே நான் வேற ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? பிரதர், my church, my congregation, God loves you so much. ஆண்டவர் நம்ம சபையை அதிகமா நேசிக்கிறார். இன்னத்தம வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய சகோதரனுக்கு தீங்கு செய்யாமல். ரெண்டாவது, உன்னுடைய மனசுல சுத்தமாகணும். மனசு எப்பவுமே கரைப்படக்கூடாது. உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு இருக்கக்கூடாது. இந்த டபுள் ஆக்டிங் இருக்கவே கூடாது. அதனாலதான் கொஞ்சம் சொல்றாங்க, ஆத்துல ஒரு காலு வேணாப்பா, இப்படி அப்படியே இருக்காது. அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? 1 Peter chapter 1 verse 22. நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. ஆவியினாலே யாருக்கு கீழ்ப்படிகிறீங்களோ கீழ்ப்படினோ, இந்த வேதத்துக்கு கீழ்ப்படிந்து ஆத்துமாக்களை சுத்தமாக்கினது சுத்த இதயத்தோட ஒருவர் சுத்த இதயத்தோட ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமா அன்பு கூறுங்க. சுத்த இதயத்தோட ஒரு வைஃப் நேசிக்கிறீங்களா? சுத்த மனசோட நேசிங்க. ஒரு பிள்ளைகளை நேசிக்கிறீங்களா? சுத்த மனசோட நேசிங்க. சுத்த மனசோட, வேதம் தான் சொல்லுது, சுத்த மனசோட. மனசு ஒரு பக்கம், என்ன ஒரு பக்கம், சரீரம் மாத்திரம் வீட்டுல இருந்துச்சுனாக்கா சமாதானம் என்னன்னு இத கால வெளியில நம்ம அதுதான் பார்த்தோம். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்க இல்ல, நாங்கள் சோத்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சுத்த மனசோட, one mind, one heart. இந்த பிராக்டிக்கலா கிறிஸ்துவின் வாழ்க்கை தான் வாழ்க்கை தெரியல. பிராக்டிக்கல் லைஃப். நான் சுத்த மனசோட மனைவி நேசிக்கிறேன், உன் வீடு பரலோகமா மாறிடும். சுத்த இதயத்தோட என் பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன். உன் பிள்ளை நீ எது சொன்னாலும் உன் பிள்ளை உனக்கு கீழ்ப்படிவான். I love my children with full heart.
I love my family with full heart. I do not want to have anything which separates us. சுத்த மனசோட கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. Turn your Bible to Colossians chapter 3 verse 13. We are running out of time. Amen. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவருக்கு ஒருவர் தாங்கி. ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், பார்த்தீங்களா, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் தாங்கி நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? ஒருவருக்கு ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால். பாருங்க, ரெண்டாவது ஒருத்தர் கையில எதனா குறை இருந்துச்சு. இப்ப என்கிட்ட எங்க ஒய்ஃப் கிட்ட எதனா குறை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். என்கிட்ட ஒய்ஃப் ஏதோ ஒரு குறைய பாக்குது. ஒருத்தர் அந்த குறைய பார்த்து பப்ளிசிட்டி பண்ணதுக்காக அல்ல. சில பேர் குறைய பார்த்து குடும்பத்தையே பப்ளிசிட்டி பண்ணிடுறாங்க. அதுக்காக கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு ஒருவருத்தர் ஒருவர் தாங்கி, ஒருவருத்தருக்கு குறை இருந்தால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல, கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து உங்களை தீர்க்க தரிசனமா ஆண்டவர் பேசுறார். கிறிஸ்து மன்னித்தது போல. பாருங்க, நான் தப்பானா வாங்க பிரதர், வாங்க ஒரு நிமிஷம் வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க, வாங்க சீக்கிரமா வாங்க. ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். ஹalleluya. ஒருவரும் தாங்கி, இப்ப நான் தப்பானா நான் தான் தண்டனை என்ன பண்ண? இது கரெக்டுங்களா இல்லையா? நான் தப்பானதுக்கு தண்டனை அனுபவிச்சா? நான் தப்பானதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினார். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மன்னித்தது போல நீங்க என்ன பண்ணுங்க? ஓகே, நான் மன்னித்தது போல. இன்னைக்கு யாரெல்லாம் மன்னிக்காதுங்கிறீங்க? என் பிள்ளை மன்னிக்க முடியல, எங்க ஹஸ்பண்ட மன்னிக்க முடியல, எங்க ஒய்ஃபை நான் மன்னிக்க முடியல. Do not carry your anger. Do not carry your guiltiness. Do not carry your burden. உங்களுடைய பாரத்தை நீங்க சுமக்காதீங்க. இந்த ஆராதனையில உங்களுடைய பாரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து, God, I want to know, Lord, you alone can change our family. There is no one else. நீங்க தான் ஆண்டவரே. ஒருவருத்தர் பாரத்தை ஒருவருத்தர் சுமந்து, அப்புறமா கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல, கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். நான் சபையிலிருந்து சொல்றேன் பாருங்க, எங்க ஒய்ஃப் கிட்ட நான் சாரி கேட்கறதுக்கு எனக்கு பிரிஸ்டேஜே கிடையாது. When I do mistake, I say sorry, I did, darling, I have done mistake, sorry, again I will not do. It does not matter. அவங்களோட நான் தாழ்த்தப்பட்டேன் கிடையாது. When we ask sorry, when we ask forgiveness, இது கர்த்தர் என்ன பண்றாரு? நம்ம குடும்பத்தை மீண்டுமாக ஒன்றா சேர்த்து இன்னும் பெரிய ஆசீர்வாதத்தை காண கர்த்தர் கிருபை செய்கிறார். Asking sorry is not a sin. ஒருவரும் தாங்கி கிறிஸ்து மன்னித்தது போல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு மன்னிக்கிற சிந்தனைய பலத்தை தாங்கப்பா. சொல்லுங்க, ஒருவர்த்த சொல்லுமா, ஆயத்தை சொல்லுமா, நான் மன்னிக்கிற ஆண்டவரே, நான் மன்னிக்கிற ஆண்டவரே, என் குடும்பத்துல என்ன வந்தாலும் நான் மன்னிக்கிற ஆண்டவரே, என் குடும்பம் பரலோகமா மாற ஆண்டவரே. Jesus, God loves family. God created family. The first miracle Jesus did in the family. முதல் அற்புதம் ஆண்டவர் செய்த இந்த குடும்பத்துல
நீ எத்தனை குடும்பம் தெரியுமா? எத்தனை குடும்பம் தெரியுமா? சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம இந்த காலங்களில எபேசியர் 4:32 வாசிக்கலாம். Turn your Bible to Ephesians chapter 4 verse 32. வாசிங்க brother. Ephesians chapter 4 verse 32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். மீண்டுமா வாசிங்க. 1 ஜான் 1 யோவான் 3:18 வாசிப்போம். Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. வாசிங்க brother. 1 யோவான் 3:18. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் கிரைகளினாலும் உண்மையினாலும் கிரைகளினாலும் அன்பு கூற கடவோம். Amen. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. Malachi, turn your Bible to Malachi. இதோட நான் முடிக்கிறேன். மலாக்கி 2:14 15 வாசிப்போம். Turn your Bible to Malachi chapter 2 verse 14 and 15. ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். அவர் ஒருவன் அல்லவா கர்த்தர் படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தரும் எச்சரிக்கையா இருங்க. இந்த வேளையில சபையை ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? என்னுடைய மெசேஜ் உடைய தலைப்பா அதுதான். ஒன் another. ஒருவருக்கு ஒருவர். சபையில ஒருவருக்கு ஒருவர். இன்னைக்கு நான் ரொம்ப பெஜர் ஆயிட்டேன். நம்ம சபையில வர குடும்பத்துக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்கன்னாக்கா கொஞ்சம் பேர் தான் கை தூக்குறீங்க. அந்த சபை முடிஞ்சிட்டு எல்லாருக்கிட்ட எப்படி பேசுறீங்க? பிரதர் பிரைஸ் தி லார்ட், சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். ஆனா நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணலன்னு சொன்ன உடனே என் மனசு நிஜமா நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். உங்க பேரை சொல்லி ஜெபம் பண்றேன். சிவகாமி சிஸ்டர், கர்த்தர் ஆசீர்வதிப்பா. சபையில இருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் நீங்க ஜெபம் பண்றீங்கல்ல, எல்லா குடும்பத்துக்காக நீங்க ஜெபம் பண்றீங்கல்ல, உன் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பா. சபையில வரவங்கள ஒருத்தருக்கோசரம் ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு நீங்க பணத்தை கொடுக்காதீங்க. உங்க கையில இருக்கிற ஒன்னும் சொத்தை கொடுக்காதீங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? இந்த வயதான ஒரு 85 வயசு ஐயா, இவர் ஆசீர்வதிங்கப்பா. அவர் சரீரத்துல பலனை தாங்கப்பா.
அவர் உயிரோடு இருக்கிற மட்டும் உமக்காக வாழட்டும் அப்பா. அவங்க குடும்பத்துல ஒரு ரட்சிப்பு வரட்டாப்பா. ஐயா வாங்க ஐயா. 80 என்ன ஐயா உங்களுக்கு ஏஜ்? என்ன வயசுங்க ஐயா? 87 இயர்ஸ். இவரு ரோட்ல போயிருந்தார். ரொம்ப நாளா இவரை நான் வாட்ச் பண்ணியிருந்தேன். இவருக்குள்ள ஆண்டவர் இந்த மனுஷன் சத்தியத்தை தேடிக்கொண்டு இருக்கிறாரு. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் இதயத்தை பார்க்கிறார். இவரை பார்த்து நான் சொன்னேன், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு, நீங்க சபைக்கு வாங்க கூப்பிட்டா இல்லைங்களா? இவர் சபைக்கு வந்தாரு. இவர் என்கிட்ட தான் தெரியுமா சொன்னாரு, எங்க வீட்டுல இருக்கிறது காட்டிடும் சபைக்கு வந்தா எனக்கு நிம்மதியா இருக்கும். HL வேலை செய்தவர், வேலை ரிசைன் பண்ணிட்டு கூட இன்னும் 10 வருஷம் இவருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி வேலை கொடுத்தாங்க. ஒருத்தரும் நேசிங்க. ஆண்டவருடைய அன்பை பற்றி அறியாத மக்களுக்கு சொல்லுங்க. நம்ம நித்தியம் வாழ்ந்து நித்தியம் சாதிக்க போகிறோம். ஒரே ஒரு சாதனை நம்ம சாதிப்போம் என்றால், என் மூலியமா இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டான், அதுதான் ஒரு பெரிய சாதனை. பெரிய சாதனை எது தெரியுங்களா? ஆண்டவருக்கோசரம் ஒரு ஆத்துமாக்களை நான் ஆதாயப்படுத்துகிறேன். என் மூலியமா இந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை உயிரோட வைத்திருக்கிறார். சத்தியம் சொன்னேன், வாரம் தவறாம ரெடி ஆயிட்டு அழகா சபைக்கு வர. இவங்க வீடு ரட்சிக்கப்படணும், இவங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். இவர் நம்ம என்ன சொன்னாரு, எங்க வீட்டுல இருக்கிறவங்க சர்ச்சைக்கு வந்தா இவ்வளவு நல்லா இருக்கும். உன் மூலியமா எத்தனை ஆத்துமக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. பாதி வாழ்க்கை உனக்காக வாழ்ந்துட்ட, உனக்காகவே வாழ்ந்துட்ட. மீதி வாழ்கிற வாழ்க்கை யாருக்காக? இன்னும் வாழ்கிற வாழ்க்கை யாருக்காக? உமக்காக தான் ஆண்டவரே, உமக்காக தான் நான் வாழ்கிறேன் என்று இந்த மத்தியான வேளையில அர்ப்பணிங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா. தேங்க்யூலா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா. ஐயா உங்க குடும்பத்தை ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுகிறதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி ஜெபிப்போமா. தேங்க்யூலோ. உமக்காகத்தான் ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தான் ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பு உமக்காகத்தான் ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பு உமக்காகத்தான் ஐயா. கோதுமை மணி போல் மழிந்திடுவே, உமக்கா தினமும் பலன் கொடுப்பே. கோதுமை மணி போல் மழிந்திடுவே, உமக்கா தினமும் பலன் கொடுப்பே. எல்லாருக்கும் நான் எல்லாவாவே, எல்லாருக்கும் நான் எல்லாவாவே. அனைவருக்கும் நான் அடிமையாவே, அனைவருக்கும் நான் அடிமையாவே. உமக்காகத்தான் ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உடலும் உள்ளமெல்லாம் உமக்காகத்தான் ஐயா. எனது ஜீவன் மறைக்கவில்லை, ஒரு
அர்ப்பணிக்க இந்த காலங்களிலே கனிந்ததில்லை எல்லாருக்கும் நான் எல்லாமே அனைவருக்கும் நான் அடிமையானே எல்லாருக்கும் நான் எல்லாமே அனைவருக்கும் நான் அடிமையானே உமக்காக வாழ்கிற வாழ்க்கை இயேசுவுக்காக I want to live a life for Jesus. உடலும் உள்ளமெல்லாம் அன்பு உமக்காகத்தானே. என் சரீரம் முழுதுமா இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பு உமக்காகத்தானே ஐயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மகிழுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மனநிறைவோடு பணி செய்வேன். மனநிறைவோடு பணி எல்லாம் ஒருவரை போல உமக்காகத்தானே ஐயா. நான் உயிர் வாழ்கிறேன் நீயா. இந்த உலகம் அன்பு உமக்காகத்தானே. ஆண்டவருக்காக நான் வாழப் போகிறேன். இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பு உமக்காகத்தானே ஐயா. உமக்காகத்தான் நான் வாழ்கிறேன்ப்பா. உமக்காகத்தான் நான் வாழ்கிறேன். கரங்களை உயர்த்தி நீங்க அர்ப்பணிங்க. பாதி வாழ்க்கை எனக்காக நான் வாழ்ந்துட்டேன். Lord, I have lived my life for me. எனக்காக நான் வாழ்ந்துட்டேன். ரட்சிக்கப்படாத ஆத்துமக்களுக்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. என் மூலியமா ரட்சிக்கப்படாத ஆத்துமக்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. Jesus, give me that burden. அந்த பாரத்தை எனக்கு தாங்கப்பா. அந்த பாரத்தை எனக்கு தாங்கப்பா. நான் யாரை ஏமாத்த கூடாதப்பா. நான் யாரை வஞ்சிக்க கூடாதப்பா. ஓ, நான் யாருக்கு துரோகம் பண்ண கூடாதப்பா. சொல்லு, ஜெபம் பண்ணு. பிராக்டிக்கலா ஜெபம் பண்ணுங்க. நான் யாருக்கு ஹர்ட் பண்ண கூடாதப்பா. நான் யாருக்கும் நோகடிக்கிற மாதிரி பேசக்கூடாதப்பா. நான் பேசியிருந்தா என்ன மன்னிங்கப்பா. என்ன மன்னிங்கப்பா. நான் உன்னத்துல துக்கப்படுத்திருந்தா என்ன மன்னிங்கப்பா. எனக்கு பலனை தாங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தரும் ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் யாரை நான் நோகடிச்சிருந்தா, நான் பேசியிருந்தா, அவங்களுக்கு தீமை செய்திருந்தா என்ன மன்னிங்கப்பா. மன்னிங்கப்பா. I want to live a life which is pleasing to you, Lord. உமக்கு பிரியமான வாழ்க்கை நான் வாழப்பா. எனக்காக நான் வாழக்கூடாதப்பா. நான் வாழ்ந்தது போத ஆண்டவரே. எனக்காக நான் வாழ்ந்தது போதப்பா. நான் ஏமாத்தது போதப்பா. ஓ ஜீசஸ், எங்க சபை குடும்பத்தாரை ஆசீர்வதிங்கப்பா. ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. Jesus, bless each and every one, Lord. வாலிபரை பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்தீர், அதற்காக நன்றி அப்பா. We are not worthy. நாங்கள் பாத்திரவான் அல்லப்பா. ஒன்றுமில்லாத எங்களையே, தகுதி இல்லாத எங்களையே தகுதிப்படுத்தி இந்த ஸ்தானத்தை கொடுத்தீரே. நன்றி அப்பா. நன்றி அப்பா. Bless each and every one. ஜெபம் பண்ணுப்பா.
ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை நான் வாழணும். என் பாவத்தை மன்னித்தருங்கப்பா. I want to live a holy life. என் மனசுல என் இதயத்துல கசப்பில்லாம நான் வாழணும். உன்னத்துல எனக்கு துரோகம் பண்ணா கூட, எனக்கு தீங்கு பண்ணா கூட, தீமை செய்தவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்யணும் ஆண்டவரே. தீமை செய்தவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்யணும். Jesus, have mercy. Give me your strength, Lord. உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் எல்லாம் உமக்காக கோதுமை மணி போ மடிந்திடுவேன் அப்பா. உமக்கு தினமும் பலன் கொடுப்பேன். நீங்க காணிக்கு கொடுத்து காட்டிலும் உங்களையே நீங்க பலிய அர்ப்பணிப்பது தான் முக்கியம். உங்க காணிகளோட உங்க தசம்பலத்தோட உங்களையே நீங்க ஆண்டவருக்கு காணிக்கையா கொடுப்பது தான் முக்கியமா இருக்கிறது. நம்ம சபையில கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறார். Thank you, Jesus. Bless every congregation. தேவ பிரசன்னத்தோடு போகட்டும். வீட்டுக்கு போகும்போது சமாதானத்தோடு போகட்டும். வீடு ஒரு பரலோகமா மாறட்டும். வீட்டுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதப்பா, சண்டை வரக்கூடாதப்பா, பொறாமை வரக்கூடாதப்பா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாதப்பா. பிள்ளைகளுக்கோ ஆண்டவரே பெற்றோருக்கோ இல்ல கணவன் மனைவிக்கோ எந்த குடும்பத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராதபடி தேவனுடைய பாதுகாப்புக்காக செபிக்கிறார். பிள்ளைகள் தமக்கு தாழ்க்கு கீழ்ப்படிய உதவி செய்யப்பா. ஆண்டவரே உதவி செய்யப்பா. மீடியாக்கு அடிமையாவாதபடி, ஆண்டவரே பாவத்துக்கு அடிமையாவாதபடி என் சபையும் ரத்த கோட்டைக்குள்ள நான் போட்டு மறைக்கிறேன். Bless them, bless them, bless them. In Jesus' name, amen. Thank you. ஒரு பாடல் பாடும்போது கர்த்தருக்கு என்னை காணிக்க கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். I request Esther to come forward. Thank you, Lord. அப்படியே தேவ பிரசன்னத்தோட உங்களுடைய காணிக்கையும் உங்களுடைய தசம்பாகத்தையும் எடுத்துக்கொண்டு தேவ பிரசன்னத்திலேயே நீங்க இருங்க. ஒரு பாடல் பாடும்போது நீங்க கொடுக்கும் போது உங்க காணிக்கை கையில வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் கொடுக்கிறேன், ஆசீர்வாதத்தை பார்க்கணும். தேங்க்யூ. மனிதரிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. மனிதரிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. அன்பு 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 தேவன் அன்பு 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 தேவன் அன்பு அன்பு அன்பு. மனிதரிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. அன்பு நீதி
அன்பு அன்பு அன்பு